ஏசாயா 11ஆம் அதிகாரம். நீதியுள்ள அரசரின் வருகை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். நாடு கடத்தப்பட்டோர் திரும்பி வரல். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். அந்நாளில் என் தலைவர் மீண்டும் தம் கையை நீட்டி, அசீரியா, எகிப்து, பத்ரோசு, பாரசீகம், எத்தியோப்பியா, ஏலாம், சினார், ஆமாத்து முதலிய நாடுகளிலும் கடல் தீவுகளிலும் வாழும் தம் மக்களுள் எஞ்சியிருப்போரை தம் நாட்டிற்கு திரும்ப கொணர்வர். பிற இனத்தாருக்கென ஒரு கொடியை ஏற்றி வைப்பார். இஸ்ரேலில் நாடு கடத்தப்பட்டோரை ஒன்று திரட்டுவார். யூதாவில் சிதறுண்டு போனவர்களை உலகின் நாற்புறத்திலிருந்து கூட்டி சேர்ப்பார். எப்ராமின் பொறாமை அவர்களை விட்டு நீங்கும். யூதாவை பகைத்தோர் வெட்டி வீழ்த்தப்படுவர். எப்ராயிமர் யூதா மேல் பொறாமை கொள்வதில்லை, யூதாவும் எப்ராயிமரை பகைப்பதில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து மேற்கிலுள்ள பெலிஸ்தியரின் தோள்மேல் பாய்வார்கள். கீழ்த்திசை நாட்டினரை கொள்ளையடிப்பார்கள். ஏதோமையும் மோவாபையும் கைப்பற்றி கொள்வார்கள். அம்மோன் மக்கள் அவர்களுக்கு அடிபணிவார்கள். எகிப்தின் கடல் முகத்தை ஆண்டவர் முற்றிலும் வற்ற செய்வார். பேராற்றின் மேல் கையசைத்து அனல் காற்று வீச செய்வார். கால் நனையாமல் மக்கள் கடந்து வரும்படி அந்த ஆற்றை 7 கால்வாய்களாக பிரிப்பார். இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வந்த நாளில் பேர் வழி தோன்றியது போல ஆண்டவரின் மக்கள் எஞ்சியோர் வருவதற்கு அசீரியாவிலிருந்து பெருவழி ஒன்று தோன்றும். 12ஆம் அதிகாரம். நன்றிப்பா. அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினம் அடைந்திருந்தீர், இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களினங்களுக்கிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். 13ஆம் அதிகாரம். பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆமோத்சின் மகன் எசையா பாபிலோனை குறித்து கண்ட காட்சியில் அருளப்பட்ட திருவாக்கு. வறண்ட மலை ஒன்றில் போர்க்கொடி ஏற்றுங்கள், போர் வீரர்களை உரக்க கூவி அழையுங்கள். உயர்குடி மக்கள் வாழும் நகர வாயில்களுக்குள் நுழையும்படி அவர்களுக்கு கையசைத்து சைகை காட்டுங்கள். போருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள என் வீரர்களுக்கு நானே ஆணை பிறப்பித்துள்ளேன். நான் சினமடைந்து பிறப்பித்துள்ள என் கட்டளையை நிறைவேற்றிட தங்கள் வலிமையில் பெருமிதம் கொள்ளும் என் வீரர்களை அழைத்துள்ளேன்.
மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலை கேளுங்கள். அது பெருங்கூட்டமாய் வரும் மக்களின் ஆரவாரம். அரசுகளின் ஆர்ப்பாட்ட குரலை கேளுங்கள். பிற இனத்தார் ஒருங்கே திரண்டு விட்டனர். தொலைநாட்டிலிருந்தும் தொடுவானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள். ஆண்டவர் தம் கடும் சினத்தின் போர்க்கலன்களோடு உலகம் முழுவதையும் அழிக்க வருகின்றார். அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகின்றது. ஆதலால் கைகள் யாவும் தளர்ந்துவிடும், மானிட நெஞ்சம் அனைத்தும் உருகி நிற்கும். அவர்கள் திகில் அடைவார்கள், துன்ப துயரங்கள் அவர்களை கவ்விக்கொள்ளும். பேர்கால பெண்ணைப் போல வேதனை அடைவார்கள். ஒருவர் மற்றவரை பார்த்து திகைத்து நிற்பர். கோப தீயால் அவர்கள் முகம் கனன்று கொண்டிருக்கும். இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பாழ்நிலமாக்கும் நாள் அது. அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது. வானத்து விண்மீன்களும் ராசி கூட்டங்களும் ஒளி வீச மாட்டா. தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான். வெண்ணிலாவும் தன்னொளியை தந்திடாது. உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர்தம் கொடும் செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன். ஆணவக்காரரின் அகந்தையை அழிப்பேன். அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவேன். மானிடரை பசும் பொன்னை விடவும் மனிதர்களை ஒபீரின் தங்கத்தை விடவும் அரிதாக்குவேன். ஆதலால் வானத்தை நடுங்க செய்வேன். மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டம் கொடுக்கும். படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும். துரத்தப்பட்ட புள்ளிமான் போலவும் ஒன்று சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போலவும் எல்லோரும் தம் மக்களிடம் திரும்பி செல்வர். எல்லோரும் தம் சொந்த நாட்டுக்கு தப்பி ஓடுவர். அகப்பட்ட ஒவ்வொருவரும் பிடிப்பட்ட ஒவ்வொருவரும் வாளால் மடிவர். அவர்கள் பச்சிளம் குழந்தைகள் அவர்கள் கண்ணெதிரே மோதியடிக்கப்படுவர். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் துணவியர் மானபங்கப்படுத்தப்படுவர். இதோ அவர்களுக்கு எதிராக நான் மேதியரை கிளர்ந்தெழ செய்கிறேன். அவர்கள் வெள்ளியை பெரிதாக எண்ணாதவர்கள், பொன்னை அடைவதற்கு ஆவல் கொள்ளாதவர்கள். அவர்கள் வில் வீரர், இளைஞரை மோதி அடிப்பார்கள். பச்சிளம் குழந்தைகளுக்கு அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள். சிறுவர்களுக்கு அவர்கள் கண்களில் இரக்கம் இராது. அரசுகளில் சிறப்பு மிகு கல்தேரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அளித்த சோதோம் கொமாரவை போல் ஆகிவிடும். இனி எவரும் அதில் ஒருபோதும் குடியிருக்க மாட்டார். அதுவும் தலைமுறை தலைமுறையாக குடியேற்றிருக்கும். அரேபியர் அங்கே கூடார அமைக்க மாட்டார். ஆயர்கள் தம் மந்தையை அங்கே இளைப்பாற விடுவதில்லை. ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும். ஊளையிடும் குள்ள நரிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும். வெள்ளாட்டு கிடாய்கள் அங்கே துள்ளி திரியும். அவர்கள் கோட்டைகளில் ஓநாய்கள் அலரும். அரண்மனைகளில் குள்ள நரிகள் ஊளையிடும். அதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. அதற்குரிய நாட்கள் அண்மையில் உள்ளன. 14ஆம் அதிகாரம். அடிமைத்தனத்தினின்று திரும்புதல். ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கம் காட்டி இஸ்ரேலை மீண்டும் தேர்ந்து கொள்வார். அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழ செய்வார். வேற்று நாட்டவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். மக்களினங்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்களை இட்டு செல்வார்கள். அவர் வேற்று நாட்டாரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ரேல் குடும்பத்தார் அடிமைகளாகவும் அடிமை பெண்களாகவும் உரிமையாக்கி கொள்வார். தங்கள் அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள். அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். பாபிலோனிய அரசின் மீது வசைப்பாடல். ஆண்டவர் உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும் கடுமையான அடிமை வாழ்வையும் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில் பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த ஏளன பாடலை எடுத்து கூறு. ஒடுக்கியவன் ஒளிந்தானே, அவன் ஆணவம் ஓய்ந்தது. தீயோரின் கோலையும் ஆட்சியாளரின் செங்கோலையும் ஆண்டவர் முறித்து போட்டார். அவர்கள் கோபத்தால் வெகுண்டு அடிமேல் அடியாக மக்களினங்களை அடித்து நொறுக்கினார்கள். பிற நாட்டினரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கடுமையாய் ஆண்டார்கள். மண்ணுலகம் முழுவதும் இளைப்பாறை அமைதியில் மூழ்கி இருக்கின்றது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்கின்றது. தேவதாரு மரங்களும் லெபானின் கேதுரு மரங்களும் உன் வீழ்ச்சியால் களிப்படைகின்றன. நீ வீழ்ந்து கிடக்கும் இந்நேரம் முதல் எமை வெட்டி வீழ்த்த எமக்கு எதிராக எழுபவர் எவரும் இல்லை என பாடுகின்றன. நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் மகிழ்ச்சியால் பரபரக்கின்றது.
உலகினிறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசர்கள் அனைவரையும் அவர்தம் அரியணையை விட்டு எழச் செய்கிறது. அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல் வலுவிழந்து போனாயே, எங்களின் கதியை நீயும் அடைந்தாயே. உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. புழுக்கள் உனக்கு கீழ் படுக்கையாகும், பூச்சிகள் உன் போர்வையாகும். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. மக்கள் இனங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியிலுள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன். மேக திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அட்டிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. உன்னை காண்போர் உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து, மண்ணுலகை நடுநடுங்க செய்தவனும் அரசுகளை நிலைகுலிய செய்தவனும் பூவுலகே பாலை நிலமாய் ஆக்கி அதன் நகரங்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன்தானோ என்பான். மக்களிலும் மன்னர்கள் அனைவரும் அவரவர் உறைவிடங்களில் மாட்சியுடன் படுத்திருக்கின்றனர். நீயோ அருவருப்பான அழுகிய இலை போல் உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய். வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு நாற்றம் எடுத்த பிணம் போல் கிடக்கின்றாய். கல்லறையில் அவர்களோடு நீ இடம்பெற மாட்டாய், ஏனெனில் உன் நாட்டை நீ அழித்து விட்டாய், உன் மக்களை கொன்று போட்டாய். தீங்கிழைப்போரின் வழிமரபு என்றுமே பெயரற்று போகும். மூதாதையரின் தீச்செயல்களை முன்னிட்டு அவர்கள் புதல்வர்களுக்கு கொலைகளத்தை தயார்படுத்துங்கள். நாட்டை உரிமையாக்க இனி அவர்கள் தலையெடுக்கக்கூடாது. பூவுலகின் பரப்பை அவர்கள் நகரங்களால் நிரப்பக்கூடாது. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. அவர்களுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாபிலோனின் பெயரையும் அங்கே எஞ்சியிருப்போரையும் வழிபரவினரையும் வழித்தோன்றல்களையும் இல்லாதொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்டை முள்ளம்பன்றிகளின் இடமாக்குவேன், சேறு சகதியும் நிறைந்த நீர்நிலையாக்குவேன். அழிவு என்னும் துடைப்பத்தால் முற்றிலும் துடைத்து விடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும். நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். என் நாட்டில் அரியணையை முறியடிப்பேன், என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும், அவன் வைத்த சுமை அவர்கள் தோளிலிருந்து இறங்கும். மண்ணுலகம் முழுவதை பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுவே. பிற இனத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவே. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? பெலிஸ்தியருக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு. ஆகாசு அரசன் இறந்த ஆண்டில் இந்த திருவாக்கு அருளப்பட்டது. பெலிஸ்திய நாட்டின் அனைத்து மக்களை உங்களை அடித்த கோல் முறிந்து விட்டதற்காக அக்களிக்காதீர். ஏனெனில் பாம்பின் வேறு நின்று கட்டு விரியன் புறப்பட்டு வரும், அதன் கனியாக பறவை நாகம் வெளிப்படும். ஏழைகளின் தலைப்பிள்ளைகள் உணவு பெறுவார்கள், வறியவர்கள் அச்சமின்றி இளைப்பார்வார்கள். உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடிய செய்வேன், முன்னில் எஞ்சியிருப்போரை நான் கொன்று அழிப்பேன். வாயிலை வீறிட்டு அழு, நகரை கதறி அழு. எல்லா பெலிஸ்திய மக்களை மனம் பதறுங்கள், ஏனெனில் வடபுறத்திலிருந்து புகையென படை வருகின்றது. அதன் போர் வீரரும் கோழை எவனும் இல்லை. அந்த நாட்டு தூதருக்கு என்ன மறுமொழி கூறப்படும்? சீயோனுக்கு அடித்தளமிட்டவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுள் தேறிடுவோர் அங்கேயே புகலிடம் பெறுவர் என்பதை. 15ஆம் அதிகாரம். ஏதோமுக்கு வரவிருக்கும் அழிவு. மோவாபை பற்றிய திருவாக்கு. ஒரே இரவில் ஆர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். ஒரே இரவில் கீர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். தீபோன் குடும்பத்தார் அழுது புலம்ப உயர்ந்த இடங்களுக்கு ஏறி செல்கின்றனர். நெபோமதபா நகரங்களை குறித்து மோவாபு அலறி அழுகின்றது. அவர்கள் அனைவரின் தலைகளும் அழிக்கப்பட்டாயிற்று, தாடிகள் அனைத்தும் சிரைக்கப்பட்டதாயிற்று. ஆனால் தெருக்களில் நடமாடுவோர் சணலாடை உடுத்தி இருக்கின்றனர். வீட்டு மாடிகளிலும் பொது இடங்களிலும் உள்ள யாவரும் ஓலமிட்டு அழுகின்றனர். விழிநீர் ததும்பிய வழியை தேம்பி தேம்பி அழுகின்றனர். எஸ்போன் மற்றும் எலாயலா ஊரினர் கூக்குரலிடுகின்றனர். யாகாசு ஊர் வரை அவர்களின் குரல் கேட்கின்றது.
படைக்கலம் தாங்கிய மோவாபிய வீரர்கள் கதறுகின்றார்கள். ஒவ்வொருவரும் மனக்கலக்கம் அடைகின்றான். மோவாபுக்காக என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதன் அகதிகள் சோவாருக்கும் எக்லத் செலிசியாவுக்கும் ஓடுகின்றனர். அவர்கள் லூகித்துக்கு ஏறிப்போகும் வழியில் அழுது கொண்டு செல்கின்றனர். 1000 சாலையில் அழுவின் அழுக்குரலை எழுப்புகின்றனர். நிமிர்மின் நீர்நிலைகள் தூர்ந்து போயின. புல் உலர்ந்தது, பூண்டுகள் கருகின, பசுமை என்பதே இல்லாமற் போயிற்று. ஆதலால் தாங்கள் மிகுதியாக ஈட்டியவற்றையும் சேமித்து வைத்தவற்றையும் தூக்கி கொண்டு அவர்கள் ஆறாவும் ஆற்றியை கடக்கின்றனர். மோவாபின் எல்லை எங்கும் கதறி எழும் குரல் எட்டுகின்றது. அவர்களின் அவல குரல் எக்லாயிம் நகர் வரை கேட்கின்றது. அவர்களின் புலம்பல் பெயோர் நெலிம் நகரை எட்டுகின்றது. தீபோன் நீர்நிலைகள் இரத்தத்தால் நிரம்பி வழிகின்றன. ஆயினும் தீபோன் மேல் இன்னும் மிகுதியான துன்பத்தை கொண்டு வருவேன். மோவாபியர்கள் தப்பி பிழைத்தோர் மேலும் நாட்டில் எஞ்சியிருப்போர் மேலும் சிங்கத்தை ஏவி விடுவேன். ஆமீன். God bless you.